வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் திங்கக்கிழமை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ஓப்பனிங் 36,080 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு சில்வர் மார்க்கெட். நம்ம சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 36,520 ரெசிஸ்டன்ஸாக வச்சு அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி அதிகமான சரிவை சந்தித்து நம்மளுடைய அடுத்த டார்கெட்டை ரீச் ஆகி மறுபடியும் கீழே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸான 36,200 தொட்டு திருப்பியும் கீழே வந்து நம்ம டார்கெட்டில் சப்போர்ட் எடுத்து இறுதியாக 35,971 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி சில்வர் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு வருது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கோடெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரால் ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது, யதார்த்தமாக நம்ம கையால் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி வரைகிறது தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டில், அதாவது திங்கக்கிழமை மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். ஏற்கனவே அதிகமான லாபத்தை இந்த டவுன் ட்ரெண்டில் நம்ம சம்பாதிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில்வர் ப்ரைஸ் 36,200 விட்டு மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணி 300லேருந்து 500க்குள்ளே ப்ரைஸ் வர சமயத்தில் செல் பண்ணலாம். 520 மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு கம்மியான லாபம் கிடைச்சாலும் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சரிவு அதிகமாக சந்தித்ததுனால இந்த 36,200 விட்டு மேலே வரப்போ பையிங் ப்ரெஷர் காரணமாகவோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாகவோ ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் சில்வர் மார்க்கெட்டை. அதனால் ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணாலும் கம்மியான லாபம் கிடைச்சாலும் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.